ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறதுன்னா டைட்டிலே பார்த்துப்பீங்க. இன்றைக்கி ஒரு சோகமான ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம செகண்ட் பேர் ஃபின்ச் ஃபீமேல் இருக்குல்ல, அது இறந்துருச்சு. ஸோ அது ஏன் இறந்துச்சு, கிளைமேட் சேஞ்சினால இறந்துச்சா, என்ன எதுக்கு இறந்துச்சா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த செகண்ட் பேர் ஃபீமேல். அது வந்து கோல்ட் டிசீஸ்னால இறந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இறக்குறதுக்கு முன்னாடி முடியல நல்லா சிலுத்து வச்சுக்கிட்டு பஃப்னு இருந்தது. அந்த செகண்ட் பேர் ஃபீமேல் வந்து ஒரு ஏக் வச்சுட்டு இறந்துருச்சு. மற்ற ஏக்கெலாம் அது ஸ்டொமக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற ஏக் போடாமல் இறந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் பேர் வந்து நாலு ஏக் வச்சுருக்கு. ஃபஸ்ட் பேருக்கு வந்து 5th கிளச்சுன்னு சொல்லலாம். 4th பேருக்கு வந்து செகண்ட் பேருக்கு வந்து 4th கிளச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா எக்ஸ் வச்சுச்சு. பட் ரிசல்ட் சுத்தமாக இல்லை. ஏன்னு தெரில. செகண்ட் பேர் வந்து எக்கு வைக்கிது, சிக்கு வரவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரம்னு சொல்கிறோம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட இன்குபேட் பண்ணிகிட்டே இருக்குது, எக் வர மாட்டேங்குது. நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லா எக்கையும் நான் வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஏன்னு தெரில. நான் வந்து ஏதோ மேல் மேலே ஃபீமேல் மேலே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, நம்ம சிக்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு பாருங்கள். ஸோ செமி டெல்டாவே ஆயிடுச்சு நம்ம சிக்கு. அந்தளவுக்கு பெருசாக வளர்ந்துருச்சு. பைடு வெரைட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ சிக்குக்கு நம்ம மேல் வாங்கி விடலாம் தான் இருக்கோம். ஸோ வாங்கினா அல்பினோ மேல், அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்மகிட்ட இல்லவே இல்லை அல்பினோ மேல். வாங்கினா அதுதான் வாங்குவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நெஸ்டிங் டேஸ் வைக்கலன்ட்டு மேல் ரொம்ப அக்ரெசிவில் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் நெஸ்ட் கட்டிருக்கு. அந்தளவுக்கு நம்ம பேரில் நல்லா அக்ரெசிவாக இருந்திருக்கு ப்ரீடிங்கில். பட் ரிசல்ட் தான் சுத்தமாக இல்லை, ஏன்னே தெரில. நம்ம சிக் நல்ல ஒரு செமிடல் ஃபீமேலாக ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மேல் வாங்கி வரணும். நான் சொல்லியிருக்கேன் பெட் ஷாப்பில் நிறைய பேர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க போய் வாங்க, தெரிஞ்சவங்களோட வாங்க. அல்லது உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபின்ச்சஸ்லாம் பற்றி தெரியும்னா நீங்களே போய் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இது அப்படியே இறந்துருச்சு. நின்றுட்டு இருக்கும்போதே சாஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் நைட்டே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. காலைல வந்து பார்த்தா இறந்து கிடக்குது. ஸோ நான் நேற்றே சொல்லிட்டு தான் இருந்தேன், இந்த மாதிரி நம்ம ஃபின்ச்சஸ் இறந்தாலும் இறந்துடும், அந்த நிலைமை தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து பாட்டில் இருக்குல்ல, அதுதான் ஃபீடர். நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட்டே கொடுக்கல. ஸோ நம்ம வேறு ஊருக்கு போய்ட்டு உங்களுக்கு தெரியும் சொன்னோம். அதுலேயே நமக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், 4 எக் வச்சுருக்குது ஃபஸ்ட் பேரு. அதே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஃபின்ச்சஸ் அப்டேட் கொடுத்துருக்கோம். அதுவும் ரொம்ப சோகமான அப்டேட். கேமரா வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சின்ன அப்டேட் தான் இன்றைக்கி. ஸோ அதுவும் ஒரு சோகமான அப்டேட். நம்ம சிக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு மேல் வாங்கினோன்னா கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பேன். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.